ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தின் முன்பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். வசனம் இப்படியாக இருக்கிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாரா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் குறித்த பக்தி வைராக்கியம் எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டவர் பேரில் நாம் காட்டி கொண்டிருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவர் பேரில் எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம வேதம் சொல்லுகிற பக்தி வைராக்கியத்தை நம்ம காண்பிக்கணும். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? யோபுவை நம்ம பார்க்கும் பொழுது யோபு சொல்றாரு, நான் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்றாருன்னா, அவர் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொல்றாரு. கர்த்தர் அவர் சோதிக்கிற ஒரு சூழ்நிலையில சொல்றாரு. நாம் அந்த சூழ்நிலையில் நம்ம அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை நம்ம காண்பிக்கணும். யோபு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாரு. அதே போல நம்முடைய பக்தி வைராக்கியம் அது போலவே இருக்கணும். புறஜாதியினர் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் அவருடைய தெய்வத்திற்கு காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது? அதை விட நம் பக்தியை ஆண்டவருக்கு வைராக்கியமாய் காட்டுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாம் கேட்க போகிற ஆண்டவரே, அந்த பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற கிருபையை தாங்கப்பா. உங்கள் பேரில் நாங்கள் இன்னும் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கணும்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த கிருபை தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மை பற்றின பக்தி வைராக்கியம் எங்களுக்கு மிகவும் வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜபத்திலே ஆகட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆகட்டும், ஆண்டவரே உண்மை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளாக அதிகமாக பெருகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் போகிற ஒவ்வொரு இடங்களிலையும், நாங்கள் நிற்கிற ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பக்தி வைராக்கியத்தை காண்பிப்போம். God bless you. God bless you.